ஒரு வெங்காய கரைசல் சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வெங்காய கரைசல் எடுத்துக்கிட்டோன்னா சல்ஃபர் இருக்குது, அயோடின் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அது தவிர பூச்சி வெரைட்டியாகவும் உயிர் ஊக்கியாகவும் இருக்குங்க. இது 3 நாள் முன்னால் ஊற வச்சுதுங்க. இதை பாருங்கள் எவ்வளோ குழுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடி உரமாக இப்போ கொடுக்க போகிறோங்க. சின்ன இந்த மாதிரி குழுன்னு இருக்கோங்க. நம்ம இந்த மக்கில் ஒரு கப்பு எடுத்தோன்னா 5 மடங்கு தண்ணி கலந்து எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் இதில் ஃபில்டர் பண்ணிடுறேங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிடணுங்க. அப்படியே ஊற்றக்கூடாதுங்க, செடிங்களுக்கும் ஊற்றுறோங்க. இது பூச்சி வெரைட்டியாகவும் இருக்குது, பயிர் ஊக்கியாகவும் இருக்குங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் காய்கறி செடி காய்கறிகளுக்கு இல்லை பழங்களுக்கு பூக்களுக்கெல்லாம் நல்ல இது ஒரு ஊட்டச்சத்து உள்ளதுங்க. இது நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி தாராளமாக இந்த மாதிரி கொடுக்கலாங்க. 2 ட்ரிப்பு நீங்கள் 3 நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா 3 நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிட்டு அடுத்து ஒரு 3 நாள் ஊற்றி முடிச்சுட்டு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட். இதை பாருங்கள், காராமணி வந்திருக்கு இந்த வெயிலுக்கு. இதை பாருங்கள், பீர்கான் வந்திருக்கு. அந்த மாதிரி நமக்கு எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இப்படி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுனா ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, பீர்கான்லாம் அடியில் வந்திருக்கு பாருங்க. இங்கெல்லாம் நான் இந்த மாதிரி இதுதாங்க பண்ணுறது. இதிலெல்லாம் பூத்துக்கிட்டும் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா செடிங்களுக்குமே இந்த பூச்செடிங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. இந்த மாதிரி பூச்செடிங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரிங்க பழச்செடி இந்த பாருங்க மல்பெரி, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தண்ணிங்க கண்டிப்பாக கொடுக்கணுங்க. வெங்காய தண்ணி ரொம்ப ஈஸிங்க. நம்மளுக்கு இப்போ பண்ணுறதுக்கும் ஈஸி, செடிங்களுக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு எனக்கு கொடுத்துருக்குங்க. நீங்களும் தாராளமாக இது பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கருவேப்பிலை செடி எல்லாத்துக்குமே நான் இதை ஊற்றுவேங்க. அது தவிர நம்ம இந்த தண்ணியை நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க. அதனால் இதில் ஒரு அரைவாசி கப்பு நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோமோ அதில் அரைவாசி இதில் போட்டு அந்த லிக்விடை ஊற்றி இதுவும் செடிங்களுக்கு நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி தாங்க இப்போ ஸ்ப்ரே பண்ணுறதை வச்சு பண்ணுறேன் எல்லா இதுக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அழகாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நம்ம அணி உரமாகவும் கொடுக்கலாம். அது தவிர இப்படி நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாங்க. நம்ம செடிங்களுக்கு ரொம்ப நல்ல இது பாருங்க. நம்ம வெயில் காலத்தில் கூட நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா செடிங்களும் பச்சை பசேர்னு நல்லா இருக்கும். ஈஸியாக எளிமையாக நம்ம செய்யக்கூடியது. இங்கே பாருங்கள், என் செடிங்களெல்லாம் நான் இப்படி கொடுப்பேன். நான் இது 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் கண்டிப்பாக 2 ட்ரிப்பு கொடுத்துருக்கேங்க. அப்போ மொத்தம் 4 ட்ரிப்பு வரும். இன்றைக்கி 1ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா தேதி கொடுக்குறப்போ 15ஆம் தேதி, அதுக்கப்புறம் 30ஆம் தேதி, அந்த மாதிரி நம்ம வச்சு 2 ட்ரிப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாதம் 2 வாட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரேயும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அடி உரமாகவும் கொடுக்கலாங்க. தாராளமாக நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், கோவக்காய்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடியது. வெங்காயம் நம்ம சேகரித்து வச்சு வெளியே கூட போக தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் அன்றாட வாழ்க்கைக்கு வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு எளிமையாக நம்ம செய்யக்கூடிய லிக்விடுங்க இது. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் காய வச்சு இதை புழிஞ்சி நம்ம எல்லாத்தையும் சக்கைங்கெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு கம்போஸ்ட் பாக்ஸில் போடணுன்னா நீங்கள் கம்போஸ்ட் இதில் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். கம்போஸ்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கம்போஸ்டே பண்ண மாட்டேங்க. நேராக என்ன பண்ணுவேன், வெயிலில் இதை காய வச்சுட்டு நொறு நான் நல்லா காஞ்சிதை எடுத்து ஒவ்வொரு செடிங்களுக்கும் இதை போட்டு விட்டுருவேங்க. அது என்னுடைய மெத்தடில் நான் செய்வேன். இதை நம்ம இதை ஃபுல்லாக புழிஞ்சு காய வச்சுருவேன் வெயிலில். இது அப்படியே காஞ்சனா 2 நாளில் காஞ்சிரும். அதை நான் எல்லா செடிக்கும் போட்டு விட்டுருவேன் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.